அனைவருக்கும் விக்டரி ட்ரேடோவினுடைய காலை வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே டிஹெச்டிசி இந்தியா லிமிடெட் அறிவித்துள்ள 55 எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, பே ஸ்கேலு, அப்ளிகேஷன் ஃபீஸு, செலெக்ஷன் ப்ராசஸ், எவ்வாறு விண்ணப்பிப்பதுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், முக்கியமான தேதிகள், யூடியூப் லிங்க், இதெல்லாம் குறித்து பார்க்கலாம். இந்த காணொளியை வழங்குவது விக்டரி டுடே எஜுகேஷனல் என்டர்பிரைசஸ் சென்னை. இந்த ஜாப் இன்ஜினியரிங் சம்பந்தமான ஜாப்பு. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். போஸ்ட் ரெகுலர் போஸ்ட்டு. இப்போ இவங்க கொடுக்கப்பட்டுள்ள கண்டிஷன் எல்லாம் 17 ஜூலை 2024 நீங்க பூர்த்தி செய்தவரா இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி 16 ஆகஸ்ட். நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். பணிபுரியும் இடம் ஆல் ஓவர் இந்தியா. எடுத்து பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 600 ரூபாய், மற்றவங்களுக்கு இல்லை. இப்போ ஒவ்வொரு போஸ்டா பார்க்கலாம். மேனேஜர் போஸ்ட் கிரேடு 2, அசிஸ்டன்ட் மேனேஜர் 3 2, டிப்டி மேனேஜர் 1, அசிஸ்டன்ட் மேனேஜர் 5. இப்போ எனர்ஜி சம்பந்தமான சீனியர் மேனேஜர் 1, மேனேஜர் 3, மேனேஜர் 5, அசிஸ்டன்ட் மேனேஜர் 2, அசிஸ்டன்ட் மேனேஜர் 2. இதற்கான ரிசர்வேஷன் கேட்டகரியையும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேனேஜர், கார்ப்பரேட் பிளானிங் மேனேஜர், கான்ட்ராக்ட் அண்ட் ப்ரொடியூசர் சேஃப்டி மேனேஜர், ப்ராஜெக்ட் மானிட்டரிங், ஹைட்ரோ. இப்போ தெர்மல் ப்ராஜெக்ட். இதுல மேனேஜர், டிப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுல நிறைய போஸ்டுகளா. என்வரன்மெண்ட் மேனேஜருக்கு சீனியர் மேனேஜர். மெடிக்கல் ஆபீசருக்கு ஒண்ணே. இதுல மெடிக்கல் ஆபீசருக்கு மட்டும்தான் நீங்க எம்பிபிஎஸ் படித்திருக்க வேண்டும். இப்ப சில மேனேஜர் பெரும்பாலும் பிஇ பிடெக் 60% படித்திருக்க வேண்டும், 60% மார்க் எடுத்திருக்க வேண்டும். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. எஸ்சி எஸ்டி பாஸ் பண்ணா போதும். சேலரி 60,000 2 லட்சம் வரை. சேலரி 2 லட்சம் வரை. இப்ப ரிசர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் உண்டு. இப்ப நல்லா கவனமா பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர்ன்ற போஸ்ட் ஒரு ஃபீல்டுலயும் இப்போ மைனிங்னா மைனிங்ல நீங்க குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்க வேண்டும். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் ஷார்ட் லிஸ்ட் தான். இந்தியா முழுக்கும் நீங்க வேலை பார்க்கணும். பர்சனல் இன்டர்வியூ மூலம் உங்களை படுவீர்கள். எவ்வாறு நீங்க அப்ளை பண்ணதுன்னு பார்த்தா, இப்போ எல்லா என்க்ளோஸ்டு டாக்குமெண்ட் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இங்க இது மற்ற அப்ளிகேஷனுக்கு இதுக்குள்ள வேறுபாடு. செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்க டாக்குமெண்ட்டை ரெடியா வச்சுக்கணும். அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணோன்னா நீங்கள் உங்களோட செயல்பாட்டில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கொடுங்க, மொபைல் நம்பரை கொடுங்க. எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வித் மார்க்ஸோட அப்லோட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே இந்த எல்லா போஸ்ட்டுமே பிஇ பிடெக்கு 60 மார்க், எஸ்சி இல்லாதவர்களுக்கு 60 மார்க்கு, எஸ்சிக்கு 50 மார்க்கு, எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அதனால இப்போ ஏற்கனவே நீங்க வேலையிலிருந்து அந்த வேலையிலிருந்து வர்றீங்கன்னா ஃபார்ம் 16 கொடுத்துருக்க வேண்டும். 2023 24 வரைக்கும் உங்க ஏற்கனவே முந்தைய நிறுவனத்துல ஃபார்ம் 16 கொடுத்துருக்க வேண்டும். ஏஜ் ப்ரூஃப் கொடுக்க வேண்டும். போட்டோகிராஃபு, சிக்னேச்சர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ நீ ஏற்கனவே எங்கேயாவது பணிபுரிந்தீங்கன்னா அதற்கான ப்ரூஃபையும் நீங்க கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதான் இங்கே கேஷ் கேட்டகரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஷியல் வெப்சைட் கொடுத்துருக்குறேன். இந்த வெப்சைட்ல நீங்க போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்க தகுதியானவராக இருந்தால் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு தயாராகுங்கள். இது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான அருமையான ஒரு வாய்ப்பு. ரைட்டுங்களா? அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, எம்பிபிஎஸ் கேட்டகரிக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரெண்டாவது எம்பிஏ படிச்சவங்களுக்கு இந்த மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான பிஇ படித்த கிராஜுவேட்ஸ் எல்லாருமே எம்பிஏ டிகிரி வச்சிருக்கிறாங்க.
ஆகவே நீங்க வந்து அந்த மாதிரி பியூ பிளஸ் எம்பிஏ வச்சிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பக்காவா எலிஜிபிளான ஆளுங்க. சரிங்களா? பக்காவா எலிஜிபிளான ஆளுங்க. இப்போ எஸ்சி கேண்டிடேட் இருந்தால் 50 மார்க் போதும். அடிஷனல் டிகிரி எம்பிஏ இருந்தீங்கன்னா நீங்கள் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பக்காவா எலிஜிபிளான. இப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து 16/8/2024. இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் சேவையாக வழங்கி வருகிறது. இது போன்ற காணொளிகள் தொடர்ந்து காண நீங்கள் பயன்பெற இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆகவே நீங்கள் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நன்றி.